வணக்கம். நம்ம இன்னைக்கு டிஎன்எஸ்யூஆர்பி எஸ்ஐக்கான அதாவது 2023ல நடந்த அந்த क्वेश्चन பேப்பரை வச்சு இப்ப ப்ளூ பிரிண்டா 2025க்கு எப்படி படிக்கலாம்ங்கறத நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெரியும், அதாவது எஸ்ஐ 2025க்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. மொத்தம் 1299 வேகன்சிஸ் வந்திருக்கு. நம்ம அப்ளை பண்றவங்க அது ஏப்ரல் 7 இருந்து மே 3க்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது மினிமம் ஏஜ் வந்து 20 தான். அதாவது நம்ம கையில அதாவது டிகிரி வேணும், டிகிரி சர்டிபிகேட் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க, நமக்கு தெரியும், அதாவது பார்ட் 2 மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன், பார்ட் 1 தனி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அது வந்து உங்களுக்கு வந்து 100 क्वेश्चन கேட்பாங்க. இப்போ நம்ம பார்ட் 2 மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல பார்ட் A இருக்கு. அதாவது பார்ட் A ல ஜெனரல் நாலேஜ், பார்ட் B ல லாஜிக்கல் அனலைசிஸ் வந்து நியூமெரிக்கல் அனலைசிஸ், சைக்காலஜி, லாஜிக்கல் ரீசனிங், அப்புறம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. சோ இதுல क्वेश्चन கேட்பாங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்ட் A மட்டும் பார்க்க போறோம். அப்ப பாருங்க, அதாவது மொத்தம் வந்து 140 क्वेश्चंस கேட்பாங்க. மொத்தம் 140 क्वेश्चंस வந்து கேட்பாங்க. சோ ஒவ்வொரு क्वेश्चनனுக்கும் பாத்தீங்கன்னா half mark. சோ அத டோட்டல் மார்க்ஸ் அப்படினா 70 மார்க்ஸ் வரும். சரிங்களா? பார்ட் 2 ல இப்போ நம்ம பார்ட் A இருக்கு பாருங்க. பார்ட் A ல மொத்தம் 80 क्वेश्चंस. சோ ஆனா 40 மார்க்ஸ். ஒவ்வொரு क्वेश्चनக்கு வந்து half mark, no negative marks. நம்ம பார்ட் B ல பாருங்க 60 क्वेश्चंस உங்களுக்கு 30 மார்க்ஸ். 60 क्वेश्चंस 30 மார்க்ஸ். இப்போ நம்ம பார்ட் A மட்டும் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ பார்ட் A ல என்னென்ன கேக்குறாங்க நீங்க பார்க்க போறோம். அப்ப பாருங்க, இப்போ பார்ட் A ல மொத்தம் வந்து 80 क्वेश्चंस 40 மார்க்ஸ். அதாவது இப்போ நம்ம 2023 ல எஸ்ஐ டெஸ்ட் நடந்துச்சு, எக்ஸ்ரே எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. அந்த क्वेश्चन பேப்பரை வச்சு அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது சரிங்களா, எவ்வளவு क्वेश्चंस கேட்டிருக்காங்க பாருங்க. ஜெனரல் சயின்ஸ்ல 28 क्वेश्चंस, அதாவது மேக்ஸிமம், அதாவது 40 क्वेश्चंसக்கு 28 क्वेश्चंस எங்க இருந்து வந்திருக்கு அப்படினா ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து வந்திருக்கு. அதாவது நம்ம பாப்போம், இதே ஸ்ப்ளிட் பண்ணி ஜெனரல் சயின்ஸ்ல எவ்வளவு क्वेश्चन கொடுத்திருக்காங்க பாப்போம். ஜெனரலா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து மேக்ஸிமமா 28 क्वेश्चंस, ஹிஸ்டரியில இருந்து மொத்தம் 9 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. சோ ஜியோகிராஃபில இருந்து 9 क्वेश्चंस, பாலிட்டியில இருந்து 10 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. பாலிட்டியில இருந்து 10 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. சோ எகனாமில 5 क्वेश्चन, ஜிகே ல இருந்து 12 क्वेश्चन, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து 7 क्वेश्चन கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் பார்ட் A ல மொத்தம் 80 क्वेश्चंस, 80 கேள்விகள் கேட்கணும். ஒவ்வொரு क्वेश्चनக்கும் half mark, அதனால 40 மார்க்ஸ். பேஸ்ட் ஆன் 2023 எஸ்ஐ எக்ஸாமினேஷன் क्वेश्चन பேப்பர். இப்ப பாருங்க, இப்ப ஜெனரல் சயின்ஸ் நம்ம பார்த்தா ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து 28 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. அதுல பாருங்க பிசிக்ஸ்ல இருந்து 7 क्वेश्चन, பிசிக்ஸ் இயற்பியல்ல இருந்து 7 क्वेश्चन, சோ கெமிஸ்ட்ரியில இருந்து 6 क्वेश्चन, ஜுவாலஜில இருந்து 15 क्वेश्चंस மேக்ஸிமம். ஜுவாலஜி அண்ட் பாட்னி, ஜுவாலஜி அண்ட் பாட்னி இருந்து எவ்வளவு கேட்டிருக்காங்கன்னா 15 क्वेश्चन கேட்டிருக்காங்க. சயின்ஸ்ல 28 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. நம்ம 6th ல இருந்து 10th வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்ஸ் படிச்சாலே நம்ம வாங்கிடலாம். 28 क्वेश्चन கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஹிஸ்டரி. ஹிஸ்டரியில இருந்து 9 क्वेश्चन கேட்டிருக்காங்க. பாருங்க, நம்ம எல்லாமே டிஎன்பிஎஸ்சி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா அதுதான் இருக்கும். ஆனா இங்க எஸ்ஐக்கு வந்து வேர்ல்ட் ஹிஸ்டரி வந்து நம்ம படிக்க வேண்டியது. எஸ்ஐக்கு வந்து வேர்ல்ட் ஹிஸ்டரி. சோ வேர்ல்ட் ஹிஸ்டரினா நீங்க பயப்பட வேண்டாம். நம்மளோட 10th புக்ல, அதாவது 10th புக்ல லெசன் 1 to 5, அதாவது நம்மளோட 10th புக்ல லெசன் 1 to 5 அந்த 5 லெசன்ஸ்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்பாங்க. உங்க அந்த போர்ஷன் வந்து எஸ்ஐக்கு மட்டும் தான், அதாவது போலீஸ் அந்த எஸ்ஐக்கு மட்டும் தான் வேர்ல்ட் ஹிஸ்டரி உண்டு. நம்மளோட நம்ம டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்க அதை படிக்கணும். டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்க 10th புக்ல 6th லெசன் வந்து படிச்சா போதும். ஆனா நம்ம எஸ்ஐ போலீஸ் எழுதுறவங்க லெசன் 1 to 5 படிக்கணும். சோ ஹிஸ்டரியில இருந்து 9 क्वेश्चन, ஏற்கனவே சொன்ன மாதிரி சயின்ஸ்ல இருந்து 28 क्वेश्चन கேட்டிருந்தாங்க. இப்ப ஹிஸ்டரியில இருந்து 9 क्वेश्चन கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஜியோகிராஃபில இருந்து 9 क्वेश्चन, ஜியோகிராஃபில இருந்து 9 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. சோ பாலிட்டியில இருந்து மேக்ஸிமம் 10 क्वेश्चन கேட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பாருங்க, அவங்க ஜெனரல் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா பாலிட்டியில இருந்து மேக்ஸிமம் 10 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எகனாமியில இருந்து 5 क्वेश्चंस, எகனாமியில இருந்து 5 क्वेश्चन பாருங்க. இப்ப எல்லாமே இதுதான் நாம ப்ரீட் பண்றது. ஜெனரல் நாலேஜ்ல இருந்து 12 क्वेश्चंस இருக்கு. ஜெனரல் நாலேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு 12 क्वेश्चंस இருக்கு. பாருங்க, அது பிரிச்சிருக்கோம். பவுண்டரிஸ், அதாவது பவுண்டரிஸ் இருந்து ஒரு क्वेश्चन, பவுண்டரிஸ் இருந்து ஒரு क्वेश्चन. நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன், வேர்ல்ட் ஆர்கனைசேஷன். இப்ப பாருங்க, பிரிக்ஸ் ஆர்கனைசேஷன் பத்தி எழுதுங்க, ஐயுசிஎன் பத்தி எழுதுங்க. அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து 2 क्वेश्चन கேட்டிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் 1 என்ன, ஜூன் 5 என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 2 क्वेश्चन கேட்டிருக்காங்க. பர்சனாலிட்டிஸ்ல இருந்து 3 क्वेश्चन கேட்டிருக்காங்க. பர்சனாலிட்டிஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 3 क्वेश्चन கேட்கறாங்க. அதாவது
ஓகே, அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ், அதாவது தமிழுக்கு எப்ப கிளாசிக்கல் லாங்குவேஜ் கொடுத்தாங்க, தமிழ் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து ஆட்சி மொழியா இருக்கு, இதே மாதிரி என்ன படிக்கிறாங்கன்னா ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேபிட்டல், அதாவது ஒரு கண்ட்ரியை கொடுத்து அதோட கேபிட்டல் என்ன, அதோட தலைநகரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு கண்ட்ரியில கொடுத்து அந்த கண்ட்ரியோட கரன்சி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஜெனரல் நாலேஜ்ல இருந்து 12 क्वेश्चंस வந்து பாருங்க. பவுண்டரிஸ், ஆர்கனைசேஷன்ல 2 क्वेश्चन, இம்பார்ட்டன்ட் டேஸ் 2 क्वेश्चन, பர்சனாலிட்டில 3 क्वेश्चन, புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் 1, தமிழ்ல 1, கேபிட்டல் 1, கரன்சி 1. அடுத்து பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ். பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து மொத்தம் 7 क्वेश्चन வந்து, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து மொத்தம் 7 क्वेश्चन வந்து. பாருங்க அவார்ட்ஸ் ஒரு क्वेश्चन இருக்கு, ஜிஐ டாக்ல ஒரு क्वेश्चन, ஸ்போர்ட்ஸ்ல ஒரு क्वेश्चन. நெக்ஸ்ட் பாருங்க அதாவது அகழ்வாராய்ச்சி, அதுல ரொம்ப ஃபர்ஸ்ட் கீழடி பத்தி கேட்கலாம். அதாவது இப்போ விருந்தாளமாக வெம்பக்கோட்டையில எடுத்திருக்காங்க, சோ அங்க என்ன கிடைச்சிச்சுன்னு கேட்கலாம். சரிங்களா? இதே மாதிரி அகழ்வாராய்ச்சி ஒரு क्वेश्चन, இஸ்ரோ ஐஎஸ்ஆர்ஓல இருந்து 2 क्वेश्चन. சரிங்களா? ஐஎஸ்ஆர்ஓல இருந்து 2 क्वेश्चन. மொத்தம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 7 क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க. சோ பாருங்க. ஓகே, பாத்தீங்கன்னா இப்போ ஜெனரல் சயின்ஸ்ல பாருங்க மேக்ஸிமம் பாருங்க ஜெனரல் சயின்ஸ் அதாவது பார்த்தோம் physics, chemistry, biology வந்து maximum 15 questions இருக்கு. நெக்ஸ்ட் history 9 questions இருக்கு, geography 9 questions, அடுத்து பாருங்க polity 10 question, economy 5 question, GK general knowledge 12 questions இருக்கு. சோ current affairs வந்து 7 question இருக்கு. மொத்தம் பார்த்தா 80 question வந்து 2023 SI ல பார்ப்பாங்க. சோ இதே பேட்டர்ன்ல வந்து நம்ம படிச்சா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த 80 क्वेश्चंஸ்க்கு 76 77 வந்துடலாம். சோ நாளைக்கு பார்ட் B, அதாவது லாஜிக்கல் ரீசன்ஸ்ல லாஜிக்கல் ரீசன்ஸ் எவ்வளவு, அதுக்குள்ள போய் ஆப்ஸ் எவ்வளவு क्वेश्चन கேட்பாங்க, தமிழ்ல எவ்வளவு 10 क्वेश्चन வரும், இங்கிலீஷ் வரும், அதை பத்தி நம்ம பேசலாம். தேங்க்யூ.